கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 67வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? தலைகீழா நடக்கிற சில காரியம்னு. என்ன பிரதர், இந்த வசனத்துக்கும் தலைகீழா நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு? சம்பந்தம் இருக்குங்க. என்ன சம்பந்தம் இருக்கு தெரியுமா? பைபிளில் எழுதியிருக்குது, ஈசாக்கு ரெபெக்காளை மனைவி ஆக்கின பின்பு என்ன பண்ணுனா நேசித்தான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? மனைவி ஆக்கிறதுக்கு முன்னாடியே நேசிக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், தலைகீழாக நிறைய பேர் நடக்கிறாங்கன்னு. பார்த்தீங்களா? யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு, அதாவது சில விஷயத்த பேசாமல் இருக்க என்னால் முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நடந்துருதுங்க. நீ என் மனைவி மாதிரின்னு. மனைவி கிடையாது, பார்த்துக்க. அப்போ கூட நான் உன்னதான கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறி. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு லவ் பண்ணலை. ஆண்டவர் அவனுக்காக ஒரு ரெபெக்காளை கொண்டு வந்தார். அவளை பார்த்த உடனே அவனுக்கு ஆறுதல் கிடைச்சதான், மனைவியை பார்த்த உடனே. இன்னைக்கு நிறைய கணவனுக்கு புருஷனை பார்த்தா அப்படி பிபி ஏறுது. அப்படி உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுக்கு, உன்னை கெட்டுனால தாண்டி என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, உன்னை கெட்டுனால தாண்டா என் வாழ்க்கை இப்படி பாலாங்கணத்தில் விழுந்த மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நடக்க வேண்டியதுக்கு மாறா தலைகீழா நடந்ததுனால. இன்னைக்கு யாரையாவது எவனையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட சொல்ல வரேன், தலைகீழா பண்ணாத, மனைவி ஆக்கின பின்பு நேசி. இன்னைக்கு பாரு, காதலிக்கும் போது ஒரு முகம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற முகம். நான் சொல்றது உனக்கு கத்தி எடுத்து குத்துற மாதிரி சில பெண்களுக்கு இருக்கும். காதலிக்கும் போது நீதான் எனக்கு ஸ்ரீதேவி மாதிரி தெரிஞ்சேன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அது என்ன தேவின்னு படுறவங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, நீதான் என் உயிர், நீ கட்டினா ஒன்னதான் கட்டுவேன்னு. லாஸ்ட் இன்னைக்கு அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வேதத்தில் இல்லைன்னா அப்படி எழுதியிருக்காது இல்லைங்க வசனம். அவன் மனைவியாக்கின பின்பு நேசித்தானா? நீ யாரையாவது லவ் பண்ணணும்னு நினைச்சா அப்பா அம்மாவை லவ் பண்ணு. இல்லாட்டி ஒரு கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த மனைவியை நேசி. அதுக்கு முன்னாடி நீ பண்ற எல்லாம் தலைகீழா நடக்கிற மாதிரி தான் சுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துக்க, இதெல்லாம் நல்லா இருக்காது. அந்த ரெபெக்காளை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆறுதல் வந்ததான். தாயோடைய துக்கத்தினால இருந்தான். இன்னைக்கு உன் மனைவி உனக்கு ஆறுதலா இருக்காளா? உன் கணவன் உனக்கு ஆறுதலா இருக்கிறானா? பைத்தியம் ஒன்று திட்டுற, எதெல்லாமோ வாயில வரதெல்லாம் திட்டுற, அடிக்கிற, எல்லா காரியத்தையும் செய்யற. அதனால உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், தலைகீழா நடக்காத, தலை நிமிர்ந்து நட. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நல்ல ஒரு ரெபெக்காவை கர்த்தர் உனக்கு தருவார். பிரதர் இப்படி சொல்லிட்டாருன்னு ரெபெக்கா எந்த பொண்ணு பேர்னு தேடாத. ரெபெக்காவை மாதிரியே ஒரு பெண்ணை தருவார். ஈசாக்க மாதிரியே ஒரு பையனை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். அது தேவனால் வந்தது. அதனால சொல்றேன், பார்த்துரு, தலைகீழா நடக்காத. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நேரான பாதைகளை காட்டும், குறுக்கு பாதையிலிருந்து வெளியே கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.